ஒருத்தருக்கு டயட்டுங்கிறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லைங்க. கேட்கறது, பார்க்கறது, பேசுறது எல்லாமே டயட் தான். விஷ சாப்பாடு உடலை கெடுக்கும். விஷ வார்த்தைகள் மனசை கெடுக்கும். விஷ மனிதர்கள் ஆன்மாவை கெடுத்து உடலை சோர்வடைய வைக்கும். அப்போ நம்ம இந்த மூணையுமே சரியான விதத்தில் வச்சுக்கிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், லாங் லைஃபு இருக்கிறதுக்கும் உதவும். அப்போ விஷ மனிதர்களையும் விஷ வார்த்தைகளையும் ஒதுக்கணும், அதை விட்டு நம்ம விலகணும். ஸோ அப்படி விலகி இருக்கும்போது தான் நமக்குன்னு மனசு ஹாப்பியாக இருக்கும், உடலும் ஹாப்பியாக இருக்கும். அப்போ டயட் அப்படிங்கிறது பேசுறது, கேட்கறது, ரசிப்பது, பழகுவது. இதில் எல்லாத்திலையுமே விஷ வார்த்தைகள், விஷ மனிதர்கள், விஷ பார்வைகள் இது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மையான மனிதர்களையும் நேர்மையான விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் வச்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த ஆரோக்கிய கேடு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ரியல் டயட். டயட்டுங்கிறது உடலுக்கானது மட்டும் கிடையாது, மனசுக்கானதும் கூட. அப்போ பார்ப்பது, கேட்பது, ரசிப்பது, பழகுவது எல்லாத்துலேயுமே டயட் வேணும். அப்படி டயட் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும்.